அன்றைய தினம் பர்டிகுலரா என்ன பொருளை எரிச்சா நல்லது, என்ன பொருளை எரிக்க கூடாது, அவாய்ட் பண்ணிக்கோங்க. போகி, பொங்கல், மாட்டு பொங்கல், காணும் பொங்கல் இந்த 4 விஷயத்துக்குமே ப்ராடக்ட் ரெடியா இருக்கு, பூஜை பண்ணி ரெடியாவே இருக்கு. ஸோ இப்போ வீடியோ பார்த்த நிமிஷம் அவங்க ஆர்டர் பண்ணாங்கன்னா அவங்க கைகளில் பண்ணக்கூடிய விஷயத்த வந்து கிருஷ்ண பரமாத்மா வந்து மாத்திடுறாரு. அந்த இந்திரனுக்கு பண்ணக்கூடிய விஷயத்த மாத்தி அந்த மலைக்கு பண்ண வைக்கிறார். சாதாரண மலை கூட எல்லாமே கொடுக்குதுதான் அப்படின்னு சொல்லி பண்ண. அப்போ இந்த இந்திரனுக்கு அந்த போகின்றது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கிழிந்த ஆடை, கிழிந்த விஷயங்கள், நான் இது சொன்னாலே எனக்கு திரிவு தான் வரும். கிழிந்த போடுங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதை விட்டு இழியும் பொழுது நம்ம குழந்தைங்க கையில இந்த மூலம் கொடுப்பாங்க, அந்த மூலத்தை வச்சு டங்கு 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 டங்குன்னு அடிச்சுட்டு இருக்க அந்த நேரத்துல தோஷமும் விலகிடும். எப்பேற்பட்ட திஷ்டி தோஷமா இருந்தாலும், எப்பேற்பட்ட மந்திர தந்திர யந்திரங்களால பாதிக்கப்பட்டிருந்தாலும், ஒரு மனசுல தெளிவு இல்லாம இருந்தாலும், இல்ல நமக்கு என்ன பண்ணணும்ன்ற ஐடியா இல்லாம இருந்தாலும், நோய்வாய்ப்பட்டு நாள்பட்ட நோய்வாய்ப்பட்டு இருக்கிறாங்க, வீட்டுல எந்த நேரம் பார்த்தாலும் அழுக, சண்டை, சச்சரவு, என்ன பண்றீங்கன்னா சிருஷ்டி ஒளி சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம சிருஷ்டி ஒளியில ரொம்ப 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 முக்கியமான ஒரு ப்ராடக்ட் தான் பார்க்க போறோம். என்ன ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தை மாசம் வரப்போகுது இல்லையா, இந்த தை பிறக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது மார்கழியினுடைய கடைசி நாளன்று போகி வந்து ரொம்ப சிறப்பாக நம்ம ஒரு சில தேவையில்லாத பொருட்கள் எல்லாம் எரித்து போகி கொண்டாடுவோம். அன்றைய தினம் பர்டிகுலராக என்ன பொருளை எரிச்சா நல்லது, என்ன பொருளை எரிக்கக்கூடாது, அவாய்ட் பண்ணிக்கோங்க, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த பண்டிகையை நம்ம கொண்டாடினோன்னா அந்த பண்டிகை இன்னும் சிறப்பாக அமையும். அதை பற்றி தான் நம்ம சாய் பாலாஜி அவர்கள், ஃபேஸ் அஸ்ட்ராலஜர், அவர்கிட்ட கேட்க வந்திருக்கோம். கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் ஜி. வணக்கம் சார். ஜெய் புவனேஸ்வரி. உங்களுக்கு வந்து இனிய போகி நல்வாழ்த்துக்கள். நம்மளோட சிருஷ்டி ஒளியில பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே இனிய போகி நல்வாழ்த்துக்கள். உங்களுக்கு நல்வாழ்த்து. தேங்க்யூ. நீங்க சொல்லுங்க ஜி, அந்த போகி அன்னைக்கு நம்ம வருஷம் பர்டிகுலரா இந்த பொருளெல்லாம் எரிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா, அந்த வகையில இந்த வருஷம் அதை பத்தி புதுசா வந்திருக்கக்கூடிய சொந்தங்களுக்காக நீங்க சொல்லுங்க. ஸோ சிருஷ்டி ஒளியில் வருஷம் நம்ம போகிக்கு ஒரு ப்ராடக்ட் ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருந்தோம். ஸோ இந்த வருஷம் போகி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டுப்பொங்கலுக்கு கொடுத்துட்டு இருந்தோம். இந்த வருஷம் போகி, பொங்கல், மாட்டுப்பொங்கல், காணும் பொங்கல் இந்த 4 விஷயத்துக்குமே ப்ராடக்ட் ரெடியாக இருக்குது, பூஜை பண்ணி ரெடியாகவே இருக்குது. ஸோ இப்போ வீடியோ பார்த்த நிமிஷம் அவங்க ஆர்டர் பண்ணாங்கன்னா அவங்க கைகளில் போய் சேர்ந்துடும். ஸோ அந்த பொருள் என்ன, எதுக்கு இந்த போகி பண்டிகை வந்துச்சு, எதனால இந்த போகி பண்டிகை நம்ம கொண்டாடணும், அதனால நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படின்றத பார்த்துடலாம். அது பார்க்கறது வேணா குரு வணக்கம். என்னை ஈண்டெடுத்த தாயாகவும் உலக மக்களால் தெய்வாக்கு சித்தர் காளி மாதாஜின்னு சொல்லுவாங்க. அவங்களோட அருள்வாக்கு மூலயமா நிறைய பேரோட கஷ்ட துன்ப துயரங்களை போய்க்கிருக்காங்க. ஸோ அவங்களோட பொற்பாதங்களை வணங்கி சண்டிகின் சக்கரவர்த்தி, புதுக்கோட்டை புவனேஸ்வரி பீடத்தோட பீடாதிபதி குரு ஸ்ரீ பிரணவானந்த அவதூத சுவாமிகள் அவரோட பொற்பாதங்களை வணங்கி, தத்தகிரியானந்தா பொட்டு சுவாமிகள் சொல்லுவாங்க. ஸோ பிரித்திங்கரா தேவியை உபாசனை பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த அவரோட பொற்பாதங்களை வணங்கி, இதர குருமார்களோட ஆசீர்வாதத்துடன் என்னுள் இருந்து என் நாவலை பேசக்கூடிய அந்த காளி தேவி அனுகிரகத்தினால மணி மந்திர ஔஷதம் சொல்லக்கூடிய சித்தர் வழியில, சித்தர் முறையில ஒரு ஆன்மீக ஸ்தாபனம், சிருஷ்டி ஒளின்ற ஆன்மீக கடல்னே சொல்லலாம். உள்ள வந்து பார்த்தோம்னா அவ்வளோ பொருட்கள் வந்து நிறைஞ்சிருக்குது. இந்த 2025 வந்து குருவோட ஆசீர்வாதத்தினால நிறைய பொருட்கள் பூஜை பண்ணி வெவ்வேறு இடத்துல இருந்து நல்ல கம்மி பட்ஜெட்ல இது வரைக்குமே நானே பார்த்து வியந்திருக்கேன். இந்த விஷயம்லாம் இவ்வளோ கம்மி பட்ஜெட்ல கிடைக்குமா அப்படின்ற மாதிரி வியந்த நிறைய பொருட்கள் இருக்கு. ஸோ சிருஷ்டி ஒளிக்கு நீங்க நேரில் ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்க. பக்தி சிரதையோட, முழு நம்பிக்கையோட, எந்த மாதிரி பிரச்சனை இருந்தாலும் சரி, இந்த இடத்துக்கு வந்தா தீர்வு கிடைக்குன்ற நம்பிக்கையோட வாங்க. நிச்சயமா தீர்வு இருக்கு. நாங்க எல்லாருமே உங்களுக்கு கைட் பண்றோம். ஸோ முதல்ல அக்கா கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். போகி அப்படின்றது என்னன்னா, போக்கி அப்படின்றது போக்கும் அப்படின்றது தான் போகி அப்படின்றது மாறிச்சு. அதாவது வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆண்டு எண்டு அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த வருடத்தோட முடிவு அப்படின்னும் போது நம்ம எல்லாரும் என்ன பண்ணுவோம்னா டிசம்பர் 31 நினைப்போம். ஆனா தமிழ் எழுத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த மார்கழி முடிகிறது தான் வருஷத்தோட கடைசி நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வருஷத்தோட கடைசி நாளா அந்த மார்கழியில வரக்கூடிய அந்த நாள்ல வந்து பழையன கழிதல், புதியன புகுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா தேவர்கள் வந்து பாத்தீங்கன்னா கண் விழித்திருக்க நாட்கள் முடிஞ்சு அவங்க உறங்க போகக்கூடிய அந்த நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. பிளஸ் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த தேவர்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இந்திர தேவன் வந்து பாத்தீங்கன்னா தன்னாலதான் மழை பெய்யுது, தன்னாலதான் விளைச்சல் நல்லா இருக்கு. ஆனா அந்த போக்கி அப்படின்றது வந்து இந்திரனோட இன்னொரு பேர் தான் போகி. ஸோ அதுதான் போகின்னு மாறிச்சு. ஸோ தன்னாலதான் எல்லாமே நடக்குதுன்ற ஒரு மமதை வந்து போகுது. ஸோ இது எல்லாருக்கும் தெரிந்த கதை தான்.
ஸோ அந்த மமதை வந்ததுனால என்ன பண்றாருன்னா தனக்கு பண்ணக்கூடிய விஷயத்த வந்து கிருஷ்ண பரமாத்மா வந்து மாத்திடுறாரு. அந்த இந்திரனுக்கு பண்ணக்கூடிய விஷயத்த மாத்தி அந்த மலைக்கு பண்ண வைக்கிறார். சாதாரண மலை கூட எல்லாமே கொடுக்குதுதான் அப்படின்னு சொல்லி பண்ண. அப்போ இந்த இந்திரனுக்கு கோவம் வந்துடுது. அந்த கோவம் வந்ததுனால 7 நாள் தொடர்ந்து மழை பெய்ய வைக்கிறார். இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்திரனுக்கு வந்து தன்னாலதான் மழை பெய்யுது, தன்னாலதான் இந்த விளைச்சல் நடக்குதுன்ற ஒரு மமதை இருக்கு. அதை கிருஷ்ணன் போக்கணுன்றதுக்காக கோவர்தன மலைக்கு பூஜை பண்ணுங்கன்றார். அப்போ என்ன விட்டுட்டு நீ அந்த மலைக்கு பூஜை பண்ண சொல்றியான்னு சொல்லிட்டு கோவம் வந்த இந்திரன் வந்து நல்ல மழை பெய்ய வைக்கிறாரு. மழை பெஞ்சு 7 நாள் ஆகுது. ஆனா என்ன பண்றாரு கிருஷ்ணன் உடனே அந்த கோவர்தன மலையை கொடைய வச்சுக்கிறாரு சுண்டு வரலையே. சோ இதனால வந்து தான் பண்ண தவறுக்கு மன்னிப்பு கிருஷ்ணன் கிட்ட வந்து அவர் கேட்கிறார். அந்த நாள் தான் போகி. ஸோ அந்த போகின்றது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கிழிந்த ஆடை, கிழிந்த விஷயங்கள், நான் இது சொன்னாலே எனக்கு திரிவு தான் வரும். ஸோ கிழிந்த போடுங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதே மாதிரிதான் கிழிந்த தேவையில்லாதது. அதே மாதிரி நம்ம மனசுல இப்போ ட்ரெஸ் கிழிஞ்சு போச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம், ஒரு ஸ்கிரீன் கிழிஞ்சு போச்சு ஐடென்டிஃபை பண்ணிடலாம், பெட்டு கிழிஞ்சு போச்சு ஐடென்டிஃபை பண்ணிடலாம், பாய் கிழிஞ்சு போச்சு ஐடென்டிஃபை. மனசு தெரியாது, யார் மனசுக்குள்ள என்ன இருக்கு, யார் எந்த நேரம் எப்படி மாறுவாங்கன்னு தெரியாது. ஸோ இந்த போகி வந்து இந்திரன், சுக்கிரன், சனீஸ்வர பகவான் இந்த 3 பேருக்குமே உரிதான ஒரு நாள், குலதெய்வத்தை அனுகிரகத்தை பெறக்கூடிய ஒரு நாள். ஸோ இந்த 4 பேரோட அனுகிரகத்தை நம்ம ஒரு சேர பெறணும்னா நம்ம மனதாலும் உடலாலும் நம்ம வந்து சுத்தமா இருக்கணும். ஸோ காலையில எழுந்திருச்சு நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த வீட்டுல தேவையில்லாத இந்த அட்டைகள், இந்த பேப்பர்ஸ், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆனா வந்து அவாய்ட் பண்ண வேண்டிய விஷயம்னு பார்த்தோம்னா இந்த டயரு, பிளாஸ்டிக் பொருட்கள் இதுல வந்து அவாய்ட் பண்ணுவோம், ஏன்னா என்வரான்மெண்ட் இது போகும். ஸோ அதே மாதிரி சிருஷ்டி ஒளியில கொடுக்கும் பொழுது கூட பாத்தீங்கன்னா நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தின அந்த பண ஓலையில தான் நம்ம இதை பண்ணியிருக்கோம். ஸோ பண ஓலையில நம்மளோட வாழ்க்கையில ஏற்பட்டுள்ள நம்ம எப்பேற்பட்ட திஷ்டி தோஷமா இருந்தாலும், எப்பேற்பட்ட சாபமா இருந்தாலும், எப்பேற்பட்ட கட்டுகளா இருந்தாலும், எப்பேற்பட்ட மந்திர தந்திரங்கள் நிறைஞ்ச விஷயங்கள் நம்மள பாதிக்கப்பட்டிருந்தாலும் இந்த ஒரு பொருளை சுத்தம் பொழுது இதுக்கு மந்திரம் கொடுக்குறோம். வருஷம் இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ ஸ்டார்டிங்ல ஹை ரேட்ல வந்து இருந்தது இப்ப அப்படியே குறைஞ்சு இப்ப 500 ரூபா பட்ஜெட்ல பண்ணிருக்கோம். ஸோ அந்த அளவுக்கு இது வந்து ரொம்ப வீரியத்தன்மை ஜாஸ்தி. இது என்ன பண்ணணும்? ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா போகி அன்னைக்கு நம்ம வீட்டுல தேவையில்லாத பொருட்களை இருக்கிறோம் இல்லைங்களா, அந்த நேரத்துல அந்த நெருப்பு ஜுவாலை விட்டு எரியும் பொழுது நம்ம குழந்தைங்க கையில இந்த மூலம் கொடுப்பாங்க, அந்த மூலத்தை வச்சு டங்கு 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 டங்குன்னு அடிச்சுட்டு இருக்க அந்த நேரத்துல இந்த பொருளை வந்து நம்ம சுத்தணும். வலதுபுறம் இடதுபுறம் சுத்தி இதுக்கு மந்திரம் கொடுக்குறோம். சித்தர் வழியில குருமார்கள் வழியா வந்துட்டு இருந்தா அந்த மந்திரத்தை கொடுக்குறோம். இது வரைக்கும் யாருமே கொடுக்கறது இல்லை. சோ நம்ம நல்லா இருக்குன்னு யாரும் நினைக்கிறது. ஆனா சிருஷ்டி ஒளின்றது ஒரு குடும்பத்துல ஒரு நபரா நம்ம எல்லாரையும் பாக்குறதுனால இந்த ஒரு விஷயத்த அந்த வருடம் அந்த போகியில பண்ணிட்டாங்கன்னா அந்த 1 வருட காலத்துக்கு அவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம காத்துரும். சோ அதுக்கான தோஷமும் விலகிடும். எப்பேற்பட்ட திஷ்டி தோஷமா இருந்தாலும், எப்பேற்பட்ட மந்திர தந்திர யந்திரங்களால பாதிக்கப்பட்டிருந்தாலும், ஒரு மனசுல தெளிவு இல்லாம இருந்தாலும், இல்ல நமக்கு என்ன பண்ணணும்ன்ற ஐடியா இல்லாம இருந்தாலும், நோய்வாய்ப்பட்டு நாள்பட்ட நோய்வாய்ப்பட்டு இருக்கிறாங்க, வீட்டுல எந்த நேரம் பார்த்தாலும் அழுக, சண்டை, சச்சரவு, என்ன பண்றீங்கன்னா அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்கன்னா இந்த போகி அப்படின்னு வரும்பொழுது வீடெல்லாம் சுத்தம் பண்ணிடுவாங்க. அந்த புகைகள் அடைஞ்சனால இந்த சுண்ணாம்பு அடிப்பாங்க, திண்ணைகள்லாம் இருக்கும், திண்ணைகள்லாம் சுண்ணாம்பு அடிச்சு வச்சிருவாங்க. பொங்கல் வரும்போது பொங்கல்னு சொல்லி அந்த பொங்கலோட அந்த வாசனை வீடு முழுக்க போக சந்தோஷம் இருக்கும். இப்போ நம்ம எல்லாரும் ஃபிளாட் சிஸ்டம், நம்ம எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இண்டிபெண்டன்ட் வில்லா அந்த மாதிரி போனதுனால நம்ம எரிக்கணும் பொழுது கூட நம்ம எரிக்கிறது கூட கஷ்டப்படுறோம். அந்த மூலம் கூட வாங்குறது இல்லை. அந்த காலத்துல அந்த மாடோட தோலை வச்சுதான் மூலமே பண்ணுவாங்க. அந்த மூலம் கூட இப்ப இல்ல, செயற்கையான இது டிக்கின்னு அடிச்சுட்டு நம்மளாம் எல்லாம் சுத்திக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த பனை மரம்ன்றது பார்த்தீங்கன்னா 100 வருடம் ஒரு பனை மரம் இருந்துச்சுன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா கூந்தல் பனைன்னு சொல்லி பெருசாக மாறும். ஸோ பனை மரம் வந்து நம்மளோடது. ஸோ அந்த பனை மரத்துல இருந்து பண்ணது தான் இது. ஸோ மந்திர உரு கொடுத்து நம்ம வந்து இந்த நூலை கட்டி இருக்கிறோம். ஸோ இதுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயம் வந்து வேண்டாம், நம்ம அப்படியே சுத்தி அப்படியே எரிக்க வேண்டியதுதான். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திஷ்டி தோஷத்துக்காக வருடம் முழுக்க கட்டலான்னு நம்ம ரெடி பண்ணி ஒன்று கொடுத்தோம். அது எல்லாமே ஒவ்வொரு வருஷமும் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஸோ இந்த வாட்டி லிமிட்டடாக தான் பண்ணிடுறோம். ரொம்ப 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 கம்மியாக மினிமம் 50 தான் பண்ணியிருக்கோம். ஓப்பனாக சொல்லணும் 50 தான் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 50 இது வந்து எந்தெந்த அதிர்ஷ்டசாலிக்கு போகும்னு எனக்கு தெரியாது. ஏன்னா யாருக்கு அந்த இறைவனோட அனுகிரகத்தோட அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய இப்போ இது ஒரு பொருள் வந்து ஒரு குடும்பத்துக்கு சுத்தலாம். இப்போ அண்ணன்னா அண்ணனோட மனைவி, அவங்க குழந்தைங்க, அவங்களுக்கு தம்பினா தம்பிக்கு தனியாக வாங்கிக்கணும், அவங்களோட பசங்களுக்கு தனியாக வாங்கிக்கணும், அம்மா அப்பா அவங்களுக்கு தனியாக வாங்கி, இந்த மாதிரி
ஒரு குடும்பத்துல 3 ஃபேமிலி இருக்குன்னா 3 ஃபேமிலிக்கு தனித்தனியா தான் வாங்கணும். ஒரே இது வச்சுட்டு ஒரு 10 பேருக்கு சுத்தக்கூடாது. ஸோ அந்த அளவுக்கு தான் இதுக்கு வந்து நம்ம மந்திர உரு கொடுத்துருக்கோம். ஸோ இது சுத்தம் பொழுது ஒவ்வொருத்தரும் அந்த மந்திரத்தை முடிஞ்ச அளவுக்கு சொல்லணும். குழந்தைங்க சொல்லலாம்னா கூட அந்த குழந்தைங்களுக்கு நம்மளே சொல்லி சுத்தணும். மந்திரம் வந்து நீங்களே கொடுத்துருவீங்க. ஆமா, மந்திரம் வந்து பிரிண்ட் அவுட் இது கூட வச்சே கொடுக்குறோம். இதுல உள்ள பொருட்களை வந்து நம்ம இது வெளியில எடுக்க வேண்டாம், எதுவுமே எடுக்க வேண்டாம். இது எப்படி இருக்கோ அப்படியே இருக்க வேண்டியதான். இது எதுக்கு அந்த அழகா அட்ராக்டிவான நம்ம சுத்தம் பொழுது எதிரில் பாக்குறோம் கூட இது என்னதுன்னு அந்த கண் இழுக்கும். ஸோ யாரோட கண்ணு நம்மளை பாதிக்குன்னு நமக்கு தெரியாது. ஸோ குழந்தை கூட இது சுத்தும் போது கொஞ்சம் அழகா இருக்கிறதுனால இது கலர் தான் கொடுத்துருக்கும், வேற எதுவும் இல்லை. ஸோ இது பணம் ஓலை தான். ஸோ இது எரிக்கிறதுனால இயற்கைக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது. பிளஸ் வந்து நம்மளோட வாழ்க்கையில இருக்கிற திஷ்டி தோஷம், தடைகள், அப்புறம் வந்து செய்வினை தீவினைகள், நமக்கு மந்திர தந்திரங்களால ஏதாவது பாதிப்பு இருந்தா, வியாதிகளால அவஸ்தப்படுறோம்னா அந்த சனீஸ்வர பகவானோட மந்த நிலை மாறிடும். சுக்கிரனோட அனுகிரகம், ஏன்னா சுக்கிரன் வந்து சுகவாசி, லேசினஸ் கொடுத்துருவார். அந்த லேசினஸ் அந்த தை பிறந்த உடனே நம்ம ஓடணும், உழைக்கணும், இந்த மாதிரி ஆர்வத்தை தூண்டும் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு பயணங்கள், வெளிநாட்டு வியாபாரங்கள், இந்த மாதிரி கொண்டு போகிறதுக்கு இந்த ஒரே ஒரு பொருள் யூஸாக இருக்கும். ஸோ ரொம்ப 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 பக்தி சிரத்தையோட கிட்டத்தட்ட 48 நாள் பூஜை பண்ணி மந்திர ஒரு கொடுத்து கட்டியிருக்கோம். சில பேர் என்ன பண்ணுவாங்க, இது வாங்கி அப்படி என்னதான் இருக்குன்னு கழட்டி பார்க்கணும்னு நினைப்பாங்க. இதை திறந்துட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா இதோட தன்மை போயிடும். அதுக்கு தான் மந்திர ஒரு கொடுத்து வாயில துணி கட்டி விரதம் இருந்து எச்சில் கூட விழுங்காம பக்தி சிரத்தையோட இதை பூஜை பண்ணி ரெடி பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அந்த இதுக்காவது மதிப்பு கொடுத்து, ஸோ மந்திரத்தை பக்தி சிரத்தையோட இன்னையோட அவங்க சொன்னாங்க, குரு வழியில வந்துச்சுன்னு சொன்னாங்க. நான் நம்புறேன். இது வந்து பாத்தீங்கன்னா நான் வீடியோ பேசுறதுக்கு முன்னாடியே நிறைய பேர் சார் எனக்கு வேணும் இது வரைக்குமே பாத்தீங்கன்னா ஒரு 15-20 ஆர்டர் ஏற்கனவே வந்தாச்சு. ஸோ வீடியோ எதுக்கு போடுறோம்னா எல்லாருக்கும் இது கிடைக்கணும், எல்லாருக்கும் போய் சேரணுன்றதுக்கு தான். ஸோ ஏற்கனவே எல்லாரும் வீட்டில் தேவையில்லாத எடுக்க தான் போறாங்க. அதே மாதிரி மன அழுக்கு இருக்கு இல்லைங்களா, அதெல்லாமே இது எடுத்துரும். ஸோ நம்ம வீட்டில் இருக்கிறவங்களோட மன அழுக்கு உள்பட இது எடுத்துரும். ஸோ எல்லார் வீட்லையுமே இது கம்பல்சரி பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். ஸோ எவ்வளவோ செலவு பண்றோம். ஸோ இந்த ஒரே வாட்டி இந்த ஒரு வாட்டி இதை செலவு பண்ணோம்னா ஒரு வருடம் முழுக்க நம்ம வீட்டில் இருக்கிறவங்க அவ்வளோ ஆரோக்கியமா, அவ்வளோ சந்தோஷமா அவங்க வாழ்க்கை அந்த அளவுக்கு மாற்றத்தை பார்க்க முடியும். சூப்பர், ரொம்ப ஒரு சிறப்பான பதிவாக இருந்தது. இது நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுது எனக்குமே. போகின்னா என்ன, எதுக்காக போகி கொண்டாடுறோம், இதை வந்து நம்ம சுற்றி போடுறதால என்ன பலன், உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான திருஷ்டி தோஷங்கள் தீவினைகள் நீங்கணும் அப்படின்னா நிச்சயமாக இந்த போகிக்கு வெறும் 500 ரூபாய் மதிப்புள்ள இந்த பொருளை வாங்கி உங்கள் குடும்பம் முழுவதும் ஒரு தடவை சுற்றி போட்டுக்கோங்க. ஏன்னா பெரியவங்க சொல்லுவாங்க சுற்றி போட்டுக்கிட்டா அவ்வளோ நல்லது அப்படின்னு. சுத்தி போடுறதுக்காகவே செய்யப்பட்ட அற்புத இந்த ப்ராடக்ட், அதுவும் பண ஓலை பை மாதிரி செஞ்சு அழகா சிருஷ்டி ஒளியில கொடுக்குறாங்க. இதை வாங்கி எல்லாரும் பயன்படுத்திக்கோங்க. 2025 முழுவதும் உங்களுக்கு சிறப்பாக அமையட்டும். இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில சாய் பாலாஜி அவர்களோட உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.